character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear 12th standard student. Today we are going to see 12th standard computer application தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 13 சாப்டர் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட ரிமைனிங் இருக்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெட்வொர்க் கேபிளிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு அண்ட் போர்ட்டு. ஸோ ஈத்தர்நெட் கார்டுனா என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்லாம் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈத்தர்நெட் கார்டு இஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ ஈத்தர்நெட் கார்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா NIC, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்கிறாங்க. that allows computer to connect and transmit data to the devices on the network. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது, இந்த NIC யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இட் மே பி அன் எக்ஸ்பேன்ஷன் கார்டு ஆர் பில்டின் டைப். ஸோ இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் கார்டு மாதிரி தான் இருக்குது, தென் பில்டின் டைப்பாகவும் இருக்குது. ஸோ மேட் பண்ணிக்கலாம், நம்மளே கூட மேட் பண்ணல மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் கார்டு இஸ் எ செப்பரேட்டட் சர்க்யூட் போர்டு ஆல்சோ கால்ட் PCI. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் கார்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது, அந்த சர்க்யூட் போர்டு தான் PCI அப்படின்றாங்க. ஈத்தர்நெட் கார்டு which is inserted into PCI. ஸோ இந்த ஈத்தர்நெட் கார்டு எது கூட இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா அந்த PCI கூட இன்சர்ட் பண்ணி, இது எல்லாமே மதர் போர்டு கூட கனெக்ட் பண்ணி தான் அந்த கம்ப்யூட்டர் நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகேவா? nowadays the most of computer come with a built-in Ethernet card. ஸோ இப்போது முன்னாடி வந்து பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர் எல்லாமே ஆல்ரெடி பில் பண்ணி தான் வருது இந்த ஈத்தர்நெட் கார்டு. ஓகேவா? which reside on motherboard. wireless Ethernet card are also available. ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்லாமே ஹாட்ஸ்பாட், வைஃபை எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுக்கு மதர் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக பில்டின் டேட்டா டைப் மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ ஒயர்லெஸ்லேயும் வந்துடுச்சு அப்படின்றாங்க. ஸோ ஒயர்லெஸ் ஈத்தர்நெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆல்சோ அவைலபிள் விச் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ் டு டிரான்ஸ்மிட் டேட்டா. ஸோ ஒயர்லெஸ் அங்கே ஃபெச் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது என்ன பண்ணுன்னா ஒயர்லெஸில் ஹாட்ஸ்பாட் மாதிரி. ஸோ இன்கேஸ் வந்து அந்த ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி அதுலேருந்து தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி டேட்டாவை இந்த ஒயர்லெஸ் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும் சிக்னல்ஸ். ஓகேவா? சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணுது. ஈத்தர்நெட் போர்ட் இஸ் ஓப்பனிங் விச் இஸ் எ பார்ட் ஆஃப் த ஈத்தர்நெட் கார்டு. ஸோ ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்றது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஈத்தர்நெட் கார்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஒரு பார்ட்டாகவும் இருக்குது. இட்ஸ் அக்செப்ட் RJ45 கனெக்டர். நம்ம RJ45 கனெக்டர் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் அக்செப்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈத்தர்நெட் போர்ட். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த RJ45 கனெக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது அலோவ் பண்ணுது அப்படின்றாங்க. கனெக்டர் வித் த ஈத்தர்நெட் கேபிள் இட் இஸ் ஆல்சோ கால்ட் RJ45 ஜாக். ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா RJ45 ஜாக் அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ் அண்ட் மோடம்ஸ். we can use an Ethernet port on the back side of the computer or laptop. ஸோ இது எல்லாமே இது எது கூட இந்த RJ45 கனெக்டர் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈத்தர்நெட் போர்டோட பேக் சைடில் இருக்கும், இது எல்லாமே இந்த லேப்டாப் ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இட் கனெக்ட் ஈத்தர்நெட் கேபிள் வித் ஈத்தர்நெட் கார்டு மவுண்டட் ஆன் மதர் போர்டு. ஸோ இந்த ஈத்தர்நெட் கார்டு, ஈத்தர்நெட் மவுண்டட் இது எல்லாமே மதர் போர்டில். In these days most of computer and laptop have a built-in Ethernet port for connecting the device to a wired network. ஸோ இது இப்போ நவடேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே பில்டின் ஈத்தர்நெட் போர்டோட கனெக்ட் பண்ணி தான் வருது. ஸோ எதுக்குன்னா ஒயர்டு நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் பண்ணி தான் வருது. சம் ஆஃப் தட் நாட் ஹேவிங் அண்ட் ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் ஈத்தர்நெட் டாங்கல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் டாங்கல்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி குட்டியாக இதுதான் பார்த்தீங்கன்னா டாங்கல். ஸோ இந்த ஒய்ஃபை டாங்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹேவிங் Ethernet port is using Ethernet dongles to form a network with the other devices or computer which is Wi-Fi only. So அந்த Ethernet dongles யூஸ் பண்ணும்போது
வைஃபை மாதிரி யூஸ் பண்ணி வயர்லெஸ் வேவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நெட்வொர்க் எலிமினேட்டிங் போத் கேபிள் அண்ட் பார்ட். நீங்கள் அந்த டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்ம அந்த கேபிள் எல்லாமே அதை இக்னோர் பண்ணிவிட்டு வைஃபை ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ இதான் RJ45 கனெக்டர். RJ45 கனெக்டர் தெரியுதுங்களா? ஸோ இந்த போர்ட்டுக்குள்ளே தான் இதை ஃபெச் பண்ணுவாங்க. ஸோ RJ45 கனெக்டர் 8 பின் 8PC. ஸோ 8P 8C. ஸோ ப்ளக் அதில் 8 பின் 8 கலர் இருக்குது அப்படின்றாங்க. One you insert the plug into the port to let light will be glow in the computer. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபெச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸ் மாதிரி ஒன்று உங்களுக்கு பிளிங்க் ஆகும் அப்படின்றாங்க. தென் ஒன் இஸ் க்ரீன் அண்ட் another ஒன் இஸ் ஆரஞ்ச். ஸோ இந்த ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் ஃபெச் பண்ணும்போது அதில் க்ரீன் வித் ஆரஞ்ச் மாதிரி பப்ளிஷ் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் வரும். தென் அடுத்த லைட் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வந்து டிஸ்பிளே ஆகும்ன்றாங்க. லைட் வில் பி ஸ்டார்ட் பிளிங்க் அண்ட் த நேம் இன்டர்நெட் இஸ் கனெக்டட். ஸோ அது பிளிங்க் ஆச்சு அப்படின்னாலே அதில் இன்டர்நெட் வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவைசஸ் டெக்னாலஜி, ஈத்தர்நெட் டெக்னாலஜி. RJ45 கரெக்டாக 802.2. ஸோ RJ45னா கேபிள் வயர்டு, 802 அப்படின்றது ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. ஸோ அடுத்து RJ45 கனெக்டர் மேல் கனெக்டர். ஸோ மேல் கனெக்டராக இருந்துச்சுன்னா RJ ப்ளக்கு, ஈத்தர்நெட் கனெக்டர் 8P 8C கனெக்டர். ஸோ இது எல்லாமே மேல் கனெக்டராக இருக்குது. RJ45 சாக்கெட் ஃபீமேல் என்ன இருக்குன்னா RJ ஜாக்கு ஈத்தர்நெட் போர்ட்லாம் ஃபீமேல் போர்ட்டாக இருக்குது. கேபிள் ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா க்ரிம்மிங் டூல். க்ரிம்மிங் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். So crimping tool is the process of joining two or more pieces and metal or wire by the deforming on one both can be hold each other. So crimping tool எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 or more pieces of metal இல்லை ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு போத் எண்ணு ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா இந்த crimping tool யூஸ் ஆகுதுன்றாங்க. Joining RJ45 connector together with a twisted pair cable at each end is an essential process in Ethernet cable which lead the cable functional properly. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா RJ45 கனெக்டர் ஈத்தர்நெட் கேபிளில் பேக்லேயும் இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். ஸோ போத் எண்டில் இருக்குன்றதை பார்த்துருந்தோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த போத் எண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த crimping tool தான் யூஸ் பண்ணுறோம். The crimping tool is the physical tool. ஸோ crimping tool இது கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இது ஒரு physical tool தான் which is used to connect the patch wire and Ethernet connector. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த மாதிரி patch wire and Ethernet connector கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த crimping tool யூஸ் ஆகுது. The crimping tool look like a small cutting handle with a 2 mode of Ethernet port. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் ஹேண்டில் வித் 2 mode of ஸ்மால் கட்டர் மாதிரி இருக்குது. தெரியுது இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஈத்தர்நெட் போர்டை மோல்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. த டூல் வில் punch the connector and make the wire set of connector. ஸோ இது எதுக்குன்னா பஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒயர் எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி அந்த RJ45குள்ளே ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து இந்த crimping டூலை பற்றி கொடுத்துருக்காங்க. அது பாயிண்ட்டாக crimping process of making Ethernet cable. ஸோ crimping டூல் எப்படி வந்து அந்த ஈத்தர்நெட் கேபிளை மேக் பண்ணுது? கட் த கேபிள் வித் டிசர்வ் லென்த்து. ஸோ அந்த RJ45குள்ளே எவ்வளோ லென்த்தில் நம்ம கேபிள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத கட் பண்ணு ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது ஸ்ட்ரிப் த இன்சுலேஷன்ஸ் லென்த் and about 1 inch from the both end of the cable and expose the twisted pair wires. ஸோ அது எல்லாமே அதோட லென்த் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1 inch இருக்கணும். போத் எண்ட்லையுமே ரெண்டுத்துலேயுமே சேம் இன்ச் இருக்கணும். ஆஃப்டர் ஸ்ட்ரிப்பிங் த ஒயர் and twist the small wires and arrange into the proper wiring schema. T568B perform generally. ஸோ அது ரெண்டுத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த 8 கலர் கோட் ஸ்கீமா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி எது கூட எதை ட்விஸ்ட் பண்ணணும் கலரிங் ஸ்கீமாஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா bring the wire trigger together and cut them down to the that they all have the small length. ஸோ அது எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inch மாதிரி சேம் லென்த்தை வச்சு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் insert the 8 color wire into the 8 gloves in the connector. ஸோ அந்த 8 wires எதில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த க்ளோக்குள்ளே கனெக்ட் பண்ணணும். The wire should be inserted until the plastic's length. It's also insert the connector. ஸோ அதுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு யூஸ் த crimping tool to lock the RJ45 connector. ஸோ லாஸ்ட்டு அதை என்ன பண்ணோம் RJ45 கனெக்டரை லாக் பண்ண சொல்கிறாங்க அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கப்புக்குள்ளே. It should be strong enough to handle manual instruction. Now it is ready to for the data transmission. ஸோ நீங்கள் அதை ஃபெச் பண்ணோடனே அதை லாக் பண்ணோடனே அது என்ன ஆகிடும்னா டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்றாங்க. யூஸ் எ கேபிள் டெஸ்டர் டு வெரிஃபை த ப்ராப்பர் கனெக்டிவிட்டி ஆஃப் கேபிள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணலான்றாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க ப்ரிம் டூல் யூஸ் பண்ணி. ஸோ அதுலேருந்து இந்த 8 கலர் வயர்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ பிரிச்சுட்டு சேம் 1/2 inch லென்த்தில் வச்சு அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரிம் டூல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அதை லாக் பண்ணுறாங்க. இந்த RJ45குள்ளே லாக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஜாக். ஸோ என்ன மாதிரியான ஜாக்ஸ்லாம் இருக்குது, ரிஜிஸ்டர் ஜாக் இருக்குன்றது பார்க்கலாம். ரிஜிஸ்டர் ஜாக் RJ. The register jacks is commonly known as RJ is a network interface used to network cabling, wiring and jack construction. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், நெட்வொர்க் கேபிளாக யூஸ் ஆகுது, வயரிங் ஜாக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. The primary function of the register jack is to connect different data equipment and telecommunication devices. ஸோ இந்த primary function பார்த்தீங்கன்னா register jack இந்த different dataவை கனெக்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. இது முழுக்க கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இந்த RJ45 கனெக்டர். The commonly known register jack are RJ11, RJ45, RJ21 and RJ28. ஸோ இவ்வளோ ஜாக்ஸ் இருக்குது. The register jack referred to the male physical connector. ஸோ இந்த RJ ஃபுல்லாக என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ளக், இதெல்லாம் ஃபிசிக்கல் கனெக்டர் மேல் போர்ட்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ஃபிசிக்கல் கனெக்டர்லாம் ஜாக்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் வயரிங். We will take some of the variety of a register jack below the some definition. ஸோ பின்னாடி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த RJ11 பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இட் இஸ் த மோஸ்ட் காமன் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர் ஜாக். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாடர்ன் ஃபார்மாக இருக்குது ரிஜிஸ்டர் ஜாக்கில் ஃபஸ்ட்டு வந்ததும் கூட. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹோம் அண்ட் ஆஃபீஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும் இந்த RJ11. திஸ் ரிஜிஸ்டர் ஜாக் இஸ் மெயின்லி யூஸ்டு இன் டெலிஃபோன் அண்ட் லேண்ட்லைன்ஸ். ஸோ இது எதுக்கு இந்த ஜாக் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெலிஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. when we look the pin detail of RJ11, there are 6 pin where the 2 pins give them. ஸோ இந்த RJ11ல பார்த்தீங்கன்னா 6 pin இருக்குது அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி 8 pin பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் 6 pin தான் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் configuration, the 2 pins give the receiver configuration. ஸோ இதில் 2 pin பார்த்தீங்கன்னா ரிசீவர் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. அண்ட் அதர் 2 pins will be kept our received. ஸோ அடுத்த 2 pin எப்படி இருக்குன்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. the 2 pin will have the positive terminal and the negative terminal. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா TX ப்ளஸும் இருக்குது, TX மைனஸும் இருக்குது. ஸோ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து RJ11. ஸோ அதில் 2 ஒயர் தான் இருக்குது பாருங்கள். இதே RJ45 கேட்டகரி 5ல் என்ன இருக்குன்னா 8 pins இருக்குது, 8 wires இருக்குது. இந்த கலரிங் ஸ்கீமாலாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். ஓகே. So next பார்த்தீங்கன்னா RJ14 and RJ61. This is the RJ14 is same RJ11 which will be used for telephone lines, but same it as 6 pin, whereas the RJ61 will so have 8 pin. So in the RJ14 பார்த்தீங்கன்னா 8 pin தான் இருக்குது. The RJ61 will use the twisted pair cable. So இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா twisted pair cable இதில் யூஸ் பண்ணுறாங்க வித் மாடுலர் 8 கனெக்ஷன். ஸோ இதில் யூஸ் பண்ணுற கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் 8 கனெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு RJ21. ஸோ RJ21 இந்த RJ21 கனெக்டர் ஹேஸ் 50 pins. ஸோ RJ21ல் பார்த்தீங்கன்னா 50 pins இருக்குது வித் 25 pins ஆர் அட் 1 end. ஸோ ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா 25 pins இருக்குது, 25 pins எடுத்து அனதர் end. ஸோ ஒரு பக்கத்தில் 25, இன்னொரு பக்கத்தில் 25 இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. இட் இஸ் ஆல்சோ ஆஸ் சாம் கனெக்டர் ஆர் அனாமினல் கனெக்டர். ஸோ இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா சாம் கனெக்டர் ஆர் அனாஃபினல் கனெக்டர்னு சொல்கிறாங்க. த அனாஃபினல் கனெக்டர், அனாஃபினல் இஸ் த கனெக்டர் மேனுஃபேக்சர். த RJ21 இன்டர்ஃபேஸ் இஸ் டிப்பிக்கலி யூஸ்டு ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன் ட்ராக்கிங் அப்ளிகேஷன். ஸோ இது முழுக்க எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா டேட்டாவை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க RJ21 கனெக்டர். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா RJ145 போர்ட்டில் ஒயர் வித் மெனி அதர் போர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட் இருக்குது, ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க, பட் இது போத் எண்ட்லேயுமே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் டெக்னிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் டெக்னிக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெர் ஆர் 3 types ஆஃப் ஒயரிங் டெக்னிக்கு. ஸோ இதில் ஒயரில் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் டெக்னிக்கு இருக்குது. டு கன்ஸ்ட்ரக்ட் த ஈத்தர்நெட் கேபிள் இட் ஆல்சோ known as கலர் கோடிங் டெக்னிக்கு. தே ஆர் ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங், கிராஸ் ஓவர் ஒயரிங், ரோல் ஓவர் ஒயரிங். ஸோ இதில் 3 பார்ட் இருக்குது. ஸ்ட்ரைட்டு, கிராஸு, ரோல் ஓவர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைட்டு. ஸோ ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங் இன் ஜென்ரல் த ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் டு ஈத்தர்நெட் கனெக்ஷன் ஆர் ஸ்ட்ரைட் த்ரோ கேபிள். ஸோ கேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங் அப்படின்றாங்க. ஸோ போத் எண்டு, ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரைட், எந்த ஒரு கிராஸ் கனெக்ஷனுமே இல்லாமல் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. திஸ் கேபிள் ஒயர்ஸ் ஆர் இன் த சேம் சீக்வன்ஸ் ஆஃப் போத் எண்ட் ஆஃப் கேபிள். ஸோ இதில் ஒரு சேம் சீக்வன்ஸாக இருக்க போகுது, ஒன்று ஒரே ஆர்டராக தான் இருக்க போகிறோம் போத் எண்ட்லேயுமே. which mean that pin 1 of the plug and one end is connected to pin 1 of the plug on the other end for both standard T568A and 568B. The straight throw wiring cable are mostly used to connecting PC to NIC card.
டு ஏ ஹப். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா போத் எண்ட்லேயும் இருக்க போது. ஸோ அந்த பின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனாக ஒன்று பிசிலேருந்து ஹப்புக்கோ இல்லை என்ஐசிலேருந்து ஹப்புக்கோ ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் த்ரோ ஒயரிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ போத் எண்ட்லேயும் என்ன மாதிரி ப்ளக் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா T568Aவும் T568B அந்த மாதிரி ப்ளக்கை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? திஸ் இஸ் a simple physical connection. ஸோ இது சிம்பிள் ஃபிசிக்கல் கனெக்ஷன் சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ 2 பின்லேருந்து பின் 1லேருந்து பின் 2க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரெயிட் த்ரோ ஒயரிங் சொல்கிறாங்க. திஸ் இஸ் a simple physical connector used to printer, computer and other network interface. ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து டேரெக்டாக பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஸ்ட்ரெயிட் த்ரோ ஒயரிங் சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள். ஸோ 1 பின் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போதும் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் த்ரோ wiring. Next, crossover wiring. So if you require a cable to connect two computer or Ethernet devices directly together without hub. So 2 கம்ப்யூட்டர் ஆர் ஈத்தர்நெட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஹப் ரவுட்டர் எதுவுமே இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிராஸ் ஓவர் வயரிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? then you will need to use of crossover cable instead. Then the pair TX and RX line. ஸோ இது எல்லாமே எதில் ரிசீவ் பண்ணோன்னா இந்த TX டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவர் லைனுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ண போது will be crossed, which means 1 and 2. ஸோ இது வந்து கிராஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். பின் 1லேருந்து பின் 2 ஆஃப் த plug on end are connected with பின் 3 and 6. ஸோ 1 and 2 எது கூட plug-in ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 and 6. ஆல்ரெடி தெரியும் பின் 1 என்ன ஒர்க் பண்ணுன்னா TX ப்ளஸ்ஸு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா RX ப்ளஸ். ஓகேவா? 3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா TX மைனஸ் RX மைனஸ். ஸோ இதுலேருந்து ஸோ கொடுக்குற வேல்யூ அங்கே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ட்ரான்ஸ்மிட் பண்ண போது, அதே மாதிரி நெகட்டிவ் டு நெகட்டிவ் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது ரிசீவர் சைட்லேருந்து. ஓகேவா? ஸோ ஒரு பின் என்னென்ன பண்ணுன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸியஸ்ட் வே டு மேக் கிராஸ் ஓவர் கேபிள் டு மேக் 1 end to T568A கலர் கோடிங் அண்ட் அதர் எண்டு. ஸோ ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த T568A இருக்கும், அனதர் எண்டில் பார்த்தீங்கன்னா T568B இருக்க போகுது. அனதர் வே டு மேக் த கேபிள் இஸ் ரிமெம்பர் த கலர் கோடிங் யூஸ் த டைப். Here green 2 set of wires and 1 end are the connector which orange set of wires. So ஒரு set of green wires பார்த்தீங்கன்னா another set of orange wire கூட cross over ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே பாருங்கள், ஸோ மேலே கொடுத்துருப்பாங்க கிராஸ் ஓவர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. இப்போ அந்த க்ரீன் இருக்குது, இந்த TX1. ஸோ TX1லேருந்து பார்த்தீங்கன்னா இது எதோ கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு கிராஸ் மாதிரி வந்து இந்த RX பாசிட்டிவ் சார்ஜ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ TX நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா செகண்ட் 1 6 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா RX3. ஸோ RX3 ஒரு கிராஸ் மாதிரி வந்து கனெக்ட் ஆகிருக்குல்ல, டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத கிராஸ் ஓவர் வயரிங் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர். ஸோ ரோல் ஓவர்ன்றது போத் என் எல்லாமே ரோலாக கனெக்ட் ஆகிருக்கிறது. ஸோ ரோல் ஓவர் கேபிள் இஸ் அ டைப் ஆஃப் நல் மோடம் கேபிள். ஸோ இது வந்து ஒரு நல் மோடம் கேபிள் அப்படின்றது, இதுக்கு வந்து நல் மோடம் கேபிளுக்கு இது ஒரு டைப் அப்படின்றாங்க. தட் இஸ் ஆஃப்டர் டு யூ கனெக்ட் a device and console port to make programming changes to devices. The rollover wiring have the opposite pin arrangement. All the cable are rolled over to different arrangement. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னா ஆப்போசிட் பின் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இது ரோல் ஓவர் ஆகிட்டு தான் கனெக்ட் ஆக போகுது. இந்த ரோல் ஓவர் கேபிள் த கலர்டு ஒயர் ஆர் ரிவர்ஸ்ட் ஆன் தர் எண்ட். ஸோ இதோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டோட ரிவர்ஸ் மாதிரி தான் அமைய போகுது அப்படின்றாங்க. The spin on one end or the connector which other end is the reverse order. So 1 to 8னா அப்போ 8 to 1 அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் தான் அங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இங்கே பாருங்கள் பின் 1 to 8, 2 to 7, 3 to 6, 4 to 5, 5 to 6. அப்போ ஒன்றோட ரிவர்ஸ். ஸோ ஒன்றுமே எல்லாத்துக்கூடயும் அப்போ கனெக்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போத் 1. ஸோ இந்த 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 to 8 ஃபுல் கூட கனெக்ட் ஆக போகுது. அப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 2 to 7 வரைக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே கனெக்ட் ஆக போகுது. இப்போ எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஒரு ரோல் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது தான் அந்த ரோல் ஓவர் கேபிளோட ஒர்க். ஓகேவா? ஸோ ஃப்ளாட் அண்ட் லைட் ப்ளூ கலர் இட் distinguish it from other type of network cable. Distinguish it other type of network cable. Thus all 3 arranged argument are used to perform interface change, but all 3 argument transmit the data. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீடில் சேம் டேட்டாவை தான் என்ன பண்ண போகுது, அரேஞ்ச்மெண்ட்டை தான் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. இது எல்லாமே ரோல் ஓவர், ஒரு எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆகிறது ரோல் ஓவர் கேபிள் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். ஓப்பன் சோர்ஸ் ஃபோன் பண்ணுறேன் சார்.
அவங்க தான் முகுந்தன் சார் வந்துட்டாரு. விபி மேமே கேட்கவா? Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. Faithful friends to reach the culture. Lovely teachers can promise them. What's the culture we will start them. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalam Bakam, Puducherry 7.